ஃப்ரெண்ட்ஸ், சில பல்ப்ஸ் எல்லாம் நம்ம எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நமக்கு ஆர்டர் போட்டுருதான். அதில் வந்து சிலதெல்லாம் வந்து நம்ம எடுக்காமல் இருந்தோம். ஸோ அதை திரும்பவும் ஆர்டர் வந்ததுனால போய் எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ நீங்கள் இதை பார்த்துட்ருக்க வந்து ஃபர்ஸ்ட் லவ்ங்க. பூ வந்தது தான். பூ வந்ததே பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. எல்லாமே பூ வந்தது தானுங்க. பாருங்கள், சைஸுன்னு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து ரூட்டும் அந்த லீஃப்லாம் கட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதுக்கு முன்னாடி தான், ஏன்னா வரும்போது என்னடா இவ்வளோ சின்னதாக இருக்கே அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். சிலர் ரெய்னிலி கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். இது வந்து சிலது வந்து பேசிக் வெரைட்டிஸ் நம்ம ஆஃபரில் போட்டிருந்தோம். ஸோ அதனால் அவங்க ஃபஸ்ட் டைமாக வாங்குறவங்களுக்கு என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. சில வெரைட்டிஸ் வந்து நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். சில வெரைட்டிஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சிலதெல்லாம் பயங்கர பெருசாகவும் இருக்கும், பை நேச்சுரல் அந்த மாதிரி இருக்கும். பாருங்கள், இது வந்து ஃபாஸ்ட் மல்டிப்ளேயர் தானுங்க. இப்போது 2, 3, 4, 5 பேருக்கு கேட்டிருந்தாங்க, எடுத்து வச்சுருக்குறோங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதும் நான் சொல்லிடுறேன், பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாமுங்க. இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து இது வந்து மாலிங்க. மாலியே பாருங்கள் எப்படி இருக்கிறாங்க பாருங்கள். எல்லாமே பூ வந்துட்டு தானுங்க. இங்கே பாருங்கள், எல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். பேபிஸோட இங்கே பாருங்கள். இது காமிச்சிட்டது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். பாருங்கள், உள்ளுக்குள்ளே மொத்தம் 3 அணை வருது செட்டாகவே. அப்படியே பிரிக்காமையே எடுத்து வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இப்படி தான் வருது. சரிங்களா. அடுத்ததாக வந்து பிம் சம்புவும் உங்களுக்கு பூ வந்தது தானுங்க. இங்கே பாருங்கள், பிம் சம்புவும் உங்களுக்கு பூ வந்தது தான். இது ஒரு 4 பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து ஆப்ரிகாட்டுங்க. ஆப்ரிகாட் சம்டைம்ஸ் ரொம்ப எல்லாருக்குமே வந்து ஆஃபரில் கொடுத்துருந்தோம். ஸோ ஆப்ரிகாட் 2 கேட்டிருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து ரோசியாவுமே பாருங்களேன், நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டோம்னா, இங்கே பாருங்கள், ரோசியா கூட்டமாக வச்சு பார்க்கும்போது தாங்க அவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஆல்ரெடி இது பூ வந்த ஸ்டாக்கு காஞ்சி போச்சு. அடுத்ததே பூ வந்திருக்குது. இங்கே பாருங்கள், பூ வந்து காஞ்சி போச்சு. பல்ப் சைஸையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் 2 இங்கே பாருங்கள். எப்படி இருக்குது இதுவும் பாருங்கள். 4 பல்பு. சரிங்களா. ரோசியாவும் அவைலபிள் தான். இப்போ நம்ம இப்படி தான் கொடுக்குறோம். சிலருக்கு வந்து எப்படி கொடுப்பாங்களோ என்னமோன்னு கூட டவுட்டாக இருக்கலாம். ஸோ இதே பார்த்துட்டு கேட்குறவங்களும் இருக்கிறாங்க, நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஸோ இதையும் பார்த்துக்கலாம். இதுவும் வந்து ஃப்ளவிசிமாங்க. இவங்க எல்லாம் பூ வந்ததாங்க. பூ வந்து எல்லாம் காஞ்சி போச்சு. இப்போ பாருங்கள், இவங்களே நம்ம எப்படி கொடுக்குறோன்றது பாருங்கள். இதுதாங்க. இப்படி விழுந்துட்டோம்னா, விழுந்துருச்சுன்னா வீணாக போயிடுமேன்னு தான் நம்ம வச்சுருவோம். இப்போ நம்ம சேர்த்தி வச்சு கொடுத்துட்றோம். இங்கே பாருங்களேன், இப்போ இந்த தண்ணியில் அலசும் போது இதாகிடுச்சு. ஓகேங்களா. இப்போ இவங்க வந்து ட்ருமாண்டி. இப்போ பாருங்கள், பை நேச்சுரல் இப்படியும் இருப்பாங்க. ஆல்ரெடி 2 பேருக்கு எடுத்து வச்சோம். திரும்ப அகைன் எனக்கு கேட்டதுனால இது ஓகே. ஆனால் இப்போ இது வந்து அவைலபிள் இல்லைங்க, முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ இவங்க வந்து கேசினி. இவங்க பாருங்கள், கேசினி அவைலபிள். நீங்கள் வேணால் கேட்டு வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. மல்டிபெட்டல் தான். இங்கே பாருங்கள், இந்த 2 நாள் ஆச்சுங்க இது பூ பூத்துது, அதனால தான் இப்படி இருக்குது. இன்னும் சூப்பராகவே இருக்கும். வீடியோவில் பார்த்துக்கலாம். கேசினி பூ வந்தது. அதுக்கடுத்து கோல்டன் த்ரெட்டுமே பூ வந்துச்சுங்க. அவங்களுக்கு பிக்சர் காமிச்சிட்டேன். கோல்டன் த்ரெட்டு பாருங்கள், சீடே கட்டிருக்கு. ஒன்றுத்தில் சீடே வரல. இந்த பல்ப்ஸில் பாருங்களேன், ஒரு பூ வந்துட்டு இங்கே பாருங்கள், இது பூ வந்தாச்சு. பக்கத்துலேயே அடுத்ததே இன்னும் ஒன்று வந்திருக்கு. 2 ஸ்டாக்கு. இது வந்து கோல்டன் த்ரெட்டு. அடுத்தது வந்து பால்கியூன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க, அதை எடுக்கலை. ஸோ அதை அப்புறம் காமிக்கிறேங்க. இது வந்து சன்ஷைன் லவ் பாருங்களேன் எப்படி இருக்குது. எடுத்து வச்சுட்டதுனால அப்படியே துவண்டு போயிட்டாங்க. இன்றைக்கி காலையில் தான் ப்ளூம் ஆனவங்க.
நல்ல அவுட்டரில் திக் நல்ல டார்க்கு ரெட்டுங்க. சும்மா அவுட்டர் ஸ்கெட்ச் போட்ட மாதிரி இருக்குங்க. நல்ல செம்மையாக இருக்கும், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இவங்க எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்கிறாங்கங்க. இங்கே பாருங்கள், ஸ்டாக்கு கட் ஆகிடுச்சு. இந்த பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஸ்டாக்கில் கட் ஆகிடுச்சு. எடுக்கும்போது கட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரே ஒரு பல்பு மட்டும் இருக்குதுங்க. 2 ஆர்டர் வந்துருச்சு, 1 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதை பார்த்துட்டு கேட்குறவங்க வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இருக்குது, உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வந்து சாண்ட் கர்லஸ். இங்கே பாருங்களேன், இது லீஃபே எப்படி இருக்குது, சௌரி முடி மாதிரி இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது எப்படி எடுக்கிறது, மடக்கி வச்சுருக்கேன் நான். சாண்ட் கர்லஸ் இப்படி தான். இது வந்து நல்ல ஒயிட் கலரு. ஸ்டெம்மே வந்து அவ்வளோ 1 அடிக்கு ஹைட்டுக்கு நல்லா வருங்க. ஈவினிங்கில் தான் பூக்கும். ஜாஸ்மின் ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஸ்மெல் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள், சாண்ட் கர்லஸ் இப்படி தான் இருக்கும். நீளமாக சௌரி முடியாட்டம் நீளமாக போகும். அப்புறம் இவங்க வந்து பீட்ரு காமிச்சிருப்பேன். பாருங்கள், இதுவும் உடஞ்சிருச்சு. பீட்ரு உடஞ்சிருச்சு பாருங்கள். எல்லாமே பூ வந்ததாங்க. நான் வேணால் பூ பிக்சர் போடுறேன். ஆஹா, நான் உங்களுக்கு காட்டும் போது பிஞ்சு போச்சு. இது 2 வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாமே இங்கே பாருங்கள், இதுவுமே பூ பூத்தது. இந்த ஸ்டாக் ஃபுல்லுமே பூ வந்தது தான். எக்ஸ்ட்ராவாக வந்து 1 2 3 4 5 6 இருக்குதுங்க. எக்ஸ்ட்ராவே 6 இருக்குது. 1 2 3 4 5 6. இது வந்து 2 பேருக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் 6 இருக்குதுங்க. பெட்ரோலில் அரைப்பரம்பைவு தாங்க. இங்கே பாருங்களேன், என்ன சிஸ்டர் ரொம்ப டைனியாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம். இங்கே பாருங்களேன், ஆல்ரெடி இதுலேயே வந்து இந்த பல்பில் கிட்ட வச்சு காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே இந்த ஸ்டாக்கில் பூ வந்தாச்சு. இங்கே பாருங்கள், பல்ப் அப்படியே எப்படி இருக்குது, இதில் பூ வந்துருச்சுங்க. அகெயின் பக்கத்துலேயே வந்து இன்னொன்று காமிச்சு தான் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், பூவை கிட்ட காமிக்கிறேன். இதுவும் மல்டிபெட்டல் தான். இது ஒரு ரெட்டு எல்லோ பிங்க் எல்லாம் கலந்த மாதிரி இருக்குங்க. நடுவில் ஒரு ஒயிட் கலரில் லைன் சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட் டைமாக கொடுக்குறோம். அப்புறம் இன்னொன்று இங்கே பாருங்கள், ஒன்ஸ் பூ வந்துட்டாவே அடுத்தடுத்து இதை பார்த்துட்டு என்ன சிஸ்டர் ரொம்ப இதாக இருக்கேன்னு நினைக்கணும். பை நேச்சுரல் இப்படி தான் ஒன்று இருக்கும். ஆனால் பாருங்கள், பூ அடுக்கு அவ்வளோ அழகாக ஃபினிஷிங்காக வந்திருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது இல்லை? வா, காற்று வேற பாருங்க. 2 அடுத்தது பைனாப்பிள் பிக்சர் போட்டிருப்பேன். நல்ல நடுவில் எல்லோ கலரு, அவுட்டரில் பிங்காக இருக்கும். பைனாப்பிள் 2 கேட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ராவே 1 இருக்குது. எல்லாமே பூ வந்தது தானுங்க. இப்போ இங்கே சீடே கட்டிடுது. அதை பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக 1 இருக்குது. அப்புறம் நாம் டேங் நிறைய அவைலபிளுங்க. நாம் டேங் பாருங்கள், தெரியலையா? இங்கே பாருங்கள், நாம் டேங் ஃப்ளார் நல்ல ஒரு ஆரஞ்சு கலராக இருக்கும். நாம் டேங் டார்க்காக இருக்கும். இதில் பாருங்கள், கட் ஆயிடுச்சு. கிட்ட காட்டுற பல்பில் கட் ஆயிடுச்சு. சீட் கொடுக்குங்க இதுவுமே. இங்கே பாருங்கள், பக்கத்தில் இன்னொரு மொட்டு வந்துருச்சு. நாம் டேங்க். ஸோ பல்ப்ஸை வந்து A to Z கீழேருந்து பல்ப்ஸ் எப்படி இருக்குது, பூ வந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது நல்ல மெச்சூர்டாக இருக்கிறத காமிக்கிறோம். ஸோ இதே போல் உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் 8122985449 நம்பருக்கு வாட்ஸ்அப் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.